بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها مضل له ومن يضلله فلا هادي له رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையனாகிய நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய உபதேசங்களையும் கட்டளைகளையும் கேட்டு நம் அனைவருடையும் வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வேதமாக நேர்வழி காட்டுகின்ற நூலாக இருக்கின்ற குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற மிக புனிதமான மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்கள் அந்த நாட்களை விட வரக்கூடிய நாட்கள் அதிகமாக சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் பொதுவாக ரமலான் ஆரம்பிக்கும் பொழுதுள்ள அந்த ஒரு எண்ணங்களும் விறுவிறுப்பாக உள்ள செயல்பாடுகளும் ரமலான் ஆரம்பித்து ஒரு சில நாட்கள் தாண்டிவிட்ட பிறகு மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது. ரமலானின் ஆரம்பத்தில் தொழுகைக்காக பள்ளியின் வாசலினுடைய இடம் முழுமையாக இருந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சஃப்பு அல்லது 2 சஃப்பு மட்டும்தான் மக்கள் இருக்கிறது. இது ஒரு நம்முடைய குறைபாடு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக ரமலான் என்பது குர்ஆன் மட்டும் இறக்கி வைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் அல்ல. இதற்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருக்கின்ற ஜபூர், தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்கள் எல்லாம் ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் இந்த விஷயம் இருக்கிறதாக தஃப்சீர் இப்னு கஸீர் என்ற குர்ஆன் விரிவுரையாளர் அதை பதிவு செய்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறது என்பதை இன்னும் அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. இன்னொரு விஷயம், குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக தேர்ந்தெடுத்தது நாம் இந்த குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்த ரமலானின் நாட்களிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய பல பகுதிகளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியா
அறியாமை காலம் அதைவிட பலமாக திரும்பி வருகிறதா என்று சந்தேகப்படுகின்ற அளவிற்கு தான் இன்னைக்கு உலக மக்களுடைய நடைமுறைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக அமெரிக்காவுடைய பல பகுதிகளிலேயும் பல பெயர்களிலே பல காற்றுகள் வீசப்பட்டது. அதற்கு அவர்கள் ஒவ்வொரு காற்றுக்கும் பெயரை வைத்து அது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது. அதில் ஒன்று தான் கத்ரீனா என்ற பெயரில் உள்ள ஒரு சூறாவளி காற்று. அந்த காற்றை பற்றியோ அதனுடைய விஷயத்தை பற்றியோ அல்ல, அந்த காற்றில் மக்கள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய இளைஞர்கள் செய்திருக்கின்ற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அவர்கள் முயற்சி செஞ்சாங்க. இதே போன்று இதற்கு அதே வருடத்தில் நடந்த இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லண்டனில் ஒரு வெள்ளை வம்சத்தை சேர்ந்த தன்னுடைய தோல் மட்டும் உடலில் உள்ள தோல் மட்டும் வெள்ளையாக இருக்கிறதுனால அதில் நான் பெரியவன் என்று நடிக்கக்கூடிய அமெரிக்காவை சார்ந்தவர்கள் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து லண்டனில் கலவரம் வெடித்து அதில் ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கும் பொழுது அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு ஆளை ஒரு சில சகோதரர்கள் அவரை சரியான முறையில் எடுத்து அவரை உட்கார வைத்த பிறகு செய்யக்கூடிய ஒரு காட்சியை டிவியில் ஒளிபரப்பியிருந்தாங்க. எல்லாரும் அதை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க, இவங்களுக்காவது கொஞ்சம் இரக்கம் இருக்கு, இவங்க உதவி செய்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, அவனை ஒழுங்காக உட்கார வைத்து அவனுடைய தோளில் மாட்டியிருந்த பேகை திறந்து அதில் என்ன பொருள் இருக்கிறது என்பதை பார்த்து அதை கொள்ளையடிக்கிறது அவங்க செஞ்ச காரியம். இது அங்கே மட்டுமல்ல, ரோட்டோரங்களில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ மட்டும் ஆகிவிட்டால் அதில் பாதிக்கப்பட்டவர்களை உதவி செய்வதை விட அந்த வாகனத்தில் ஏதாவது பொருள்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதை திருடக்கூடியதற்கு என்று சாலை ஓரங்களிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க என்பது நாம் மிகப்பெரிய வருத்தத்துடன் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகள். இது இப்போ ஜாகிலியா காலம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி மட்டுமல்ல, எவ்வளோ படிப்பறிவு இருக்கக்கூடிய இந்த காலங்களிலேயும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாகிலியா காலத்தில் தான் ஒரு பெண்மணி ஒரு கைனகாலஜிஸ்ட் இடத்தில் சென்று அந்த கைனகாலஜிஸ்ட் சொல்றாங்க, என்னுடைய கர்ப்பத்தில் உள்ள குழந்தை, அந்த குழந்தையை நீங்கள் கொலை செய்ய வேண்டும், அதை அபோஷன் செய்ய வேண்டும் சொல்றாங்க. ஓரளவுக்கு மார்க்கப்பட்டுள்ள அந்த கைனகாலஜிஸ்ட் கேட்ட ஒரு கேள்வி ஒரு மேகசின்ல வந்தது. என்ன என்று கேட்டால், அந்த அபோஷனுக்காக அந்த தாய் வரும் பொழுது கையில் இன்னொரு குழந்தை இருக்கிறது. அப்போ இந்த கைனகாலஜிஸ்ட் அந்த தாயிட்ட கேட்குறாங்க, இந்த கையில் இருக்கிற இந்த குழந்தையை கொலை செய்து விடலாமே, ஏனென்று கேட்டால் இதுதானே உங்களுக்கு வளர்க்குறது கஷ்டமாக இருக்குது, பெண் குழந்தையாச்சு, உங்களுக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையாச்சு, அதை என்ன செய்யலாம், அது வளரட்டுமே அப்படிங்கிறாங்க. இல்லை, இது உயிரோடு இருக்கிறதானே, இதை எப்படி கொலை செய்ய முடியும் என்று கேட்டிருக்கிறாங்க. யாரு? இந்த பெண்மணி. அப்போ அந்த கைனகாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, உங்கள் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கும் தான் உயிர் இருக்கிறது. இப்போ எதனால இந்த பெண்மணி சொல்கிற ஒரு விஷயத்தை அதில் முக்கியம், நான் ஷாப்பிங் மாலுக்கு போகும் பொழுது, நான் வெளியில் பயணம் செய்யும் பொழுது ஒரு குழந்தையே எடுத்துட்டு போகிறதுக்கே நான் கஷ்டப்படுறேன், இன்னும் ஒரு குழந்தை எனக்கு பிறந்து விட்டால் அதை நான் எப்படி பராமரிக்க முடியும் என்பதுதான் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய செய்தி. இது எங்கேயோ நடக்கிற நிகழ்வு அல்ல, நம்முடைய ஊர்லேயும் நம்முடைய இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மனைவிமார்களிடத்தில் இந்த சிந்தனை இருக்கதான் செய்யுது. போதும், இதுக்கு மேலே குழந்தைகள் தேவையில்லை, இதே வளர்க்க முடியல, கஷ்டமாக இருக்கு. அப்படின்னா ரமலானுடைய நாட்களிலே நான் இதை பற்றி சொல்றதுக்கு காரணம் என்ன? குர்ஆன் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதை
நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் இறங்கி இருக்கக்கூடிய ஜாகிலியா காலத்தில் அவர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருந்தது? குர்ஆனின் மூலமாக ஒன்றும் தெரியாதவர்கள் காலையில் அவர்களுக்கு ஒரு 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 சொட்டு அருந்தாவிட்டால், மது அருந்தாவிட்டால் அவர்களுக்கு நாளே துவங்குறதாக இல்லையா அப்படிங்கிறதா அந்த கவிகள் அவர்களை பற்றி சொல்றாங்க. ஒரு அந்நிய பெண்ணுடன் ஒரு நாள் படுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த நாளை எப்படி கழிக்கிறது என்று தெரியாமல் இருந்தது. இதனுடைய பிறகு அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணத்தை, பாட்டன் முப்பாட்டன் செய்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி ஒரு போரும் செய்து விட்டால்தான் அவர்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியும் என்ற நிலைமை இருந்தது. மது அருந்த வேண்டாம் அப்படிங்கிற சட்டம் இறக்கப்பட்ட பொழுது ஒரு சில ஆட்கள் கேட்டாங்க, அப்ப என்ன குடிக்கிறது என்று. என்ன கேள்வி? மது தடை செய்யப்படும் பொழுது அவங்க அதுக்கப்புறம் என்ன குடிக்கிறது என்பது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. இதை யார் இதையெல்லாம் மாற்றி இருக்கிறது, எதனால இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது மக்காவில் எத்தனையோ புரோகிதர்கள் இருக்கிறாங்க. அன்னைக்குள்ள மதரசாவில் படித்து பட்டம் வாங்கின பெரிய பெரிய அறிஞர்கள், தௌராத்தை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. ஏன்னா முன் வேதங்களை அவ்வளோ மனப்பாடம் பண்ணி படித்து அதை எழுதி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு நிறுத்துறது யாரே? எழுத படிக்க தெரியாத அந்த மக்களுக்காக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண மனிதர். அவரை கொண்டு நிறுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரின் மூலமாக குர்ஆன் வசனங்களை ஓதும் பொழுது அவர்கள் காதை மூடுறாங்க, ஆடைகளை கொண்டு போர்த்தி கொண்டார்கள், ஓத வேண்டாம் என்று தடுத்தார்கள், ஓதக்கூடாது என்று விரட்டினார்கள். ஏன் அவங்களுக்கு இவ்வளவு பயம்? ஒரு குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் அதனால எவ்வளவு பெரிய மாற்றம் என்ன? அது அவர்களுக்கு அந்த குர்ஆன் வசனத்தில் உள்ள பொருள் அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிருச்சு. நம்மளுக்கு எந்த குர்ஆன் வசனம் கேட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன? எந்த குர்ஆன் வசனம் ஓதப்பட்டாலும் தொழுகையில் எத்தனையோ சூறாக்கள் ஓதப்படுறது, எதனுடைய பொருளும் நமக்கு தெரியலையே. அப்ப நமக்கு எப்படி உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தும்? குர்ஆனின் மூலமாக அவர்களை மாத்தினது. குர்ஆன் கூறுகிறது என்ன? லியுஹிரக்கும் மினல் ஸுலுமாத்தி லியுஹ்ரிஜக்கும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். குர்ஆன் உங்களை இருளுகளில் இருந்து, கண்ணு தெரியாத நிலைமையில் இருந்து, உங்களுக்கு ஒன்றும் தெரியாத நிலைமையில் இருந்து உங்களை ஒளிமயமான இடத்திற்கு கொண்டு செல்லும். ஒளிமயமான இடத்திற்கு கொண்டு விட்டால் எல்லாம் தெரியும், எல்லாமே விளங்கும், ஒன்றும் புரியாது இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். ஒவ்வொரு நபிமார்களும் வரும் பொழுதும் அந்த ஊர்களில் நீங்க பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள், அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களால, பெரிய பெரிய பணக்காரர்களால, அங்கே இருந்த ஜென்மிமார்களால, ஜமீன்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்களால பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு எப்படி விடுதலை வாங்கி கொடுத்தது? இந்த குர்ஆனை ஓதி, வேதத்தை ஓதி தான் விடுதலை வாங்கி கொடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும் போது அதை கேட்க வேண்டாம் என்பது எல்லாருக்கும் தடை. யாரும் முகமது குர்ஆன் ஓதினால் யாரும் கேட்க செல்ல வேண்டாம் அப்படின்னு தடை இருந்தது. அந்த தடையை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதும் போது அதை கேட்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வோட வீடை சுத்தி நிற்கும். அந்த குர்ஆன் ஓதுறது பகல் வரைக்கும் தொடரும். தொடர்ந்து பகல் நேரத்தில் விடியும் போது ஒருத்தர் கிளம்பி போகலாம் நினைக்கும் போது அடுத்தவனை பார்ப்போம். அப்ப யாரு போக வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவர் தான் முன்னாடி நிற்கிறாங்க. யாரு கேட்க வேண்டாம் தடுத்து இருக்கிறாரோ அவரும் கூட இருக்கு. அப்ப கேட்பாங்க, என்னப்பா நீங்களே வந்திருக்கீங்க, நான் வந்தது வெளியே சொல்லாத. அப்ப அவங்களும் சொல்லுவாங்க, நாங்க வந்ததுக்காக எங்க மேல எந்த நடவடிக்கை எடுத்துடாதீங்க. இப்படிதான் இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூடாரத்தை அமைத்து அங்க இருந்து சத்தமாக குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்க. அதோட எல்லா ஆட்களும் தடுத்தாங்க, ஓத வேண்டாம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன? ஒரு ஊர்ல என்னை இந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய வேதத்தை என்ன ஓதுறதுக்கு தடுத்ததானால் இந்த ஊர்ல நான் இருக்க விரும்பல, நான் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறேன். எது எனக்கு சுதந்திரம் வேண்டும்? எனக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு உண்டான சுதந்திரத்தை அனுமதிக்க வேண்டும்.
அதை தர முடியாதுன்றாங்க. அப்ப நான் இந்த ஊரை விட்டு போறேன்டாங்க. அப்பதான் அபூ துஸ்னா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யறாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அங்க கூட்டி சென்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே குர்ஆன் ஓதுறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சாங்க. உடனே அடுத்த மிரட்டல் வருது, யாருக்கு? யார் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாரோ அவருக்கு அந்த மிரட்டல் நீங்க அவருடைய பாதுகாப்பு விடலைன்னா உங்களை சேர்த்து நாங்கள் அழிக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் எது ஏற்படுத்தின தாக்கம்? குர்ஆன் ஏற்படுத்தின தாக்கம். குர்ஆன் தான் கூறுகிறது, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அது அவர்களுக்கு ஈமான் அதிகப்படுத்தும். ஏற்கனவே இருந்த ஈமான் அது இன்னும் அதிகமாகுவதற்கு குர்ஆன் தான் காரணமாகும் என்பதுதான் குர்ஆன் கூறுகின்ற வார்த்தை. இந்த குர்ஆனை தவிர வேற எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி இருந்த மக்கா, அதற்கு பிறகு குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பிறகு உண்டான மக்கா, ரசூலுல்லாஹ் வருவதற்கு உண்டான மதீனா, ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பிறகு உண்டான மதீனா, இதை ரெண்டையும் நாம படிச்சு பார்க்கும் பொழுதுதான் இந்த குர்ஆன் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பது. வலீத் இப்னு முகீரா என்ற ஒரு ஆள் ஏறத்தாழ 10 ஆண் மக்களை கொண்ட வாரிசு அடிப்படையில் பெரிய ஒரு ஒரு செல்வந்தனாக இருந்தவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. எதுக்காக? ஒரு பேரம் பேசப்படுவதற்காக வர்றாங்க. குறைஷிகள் அனுப்பி வச்சது. என்ன சொல்றாங்க? நீங்க இந்த குர்ஆனை ஓதுறதை நிப்பாட்டணும். இந்த குர்ஆனை ஓதி நாங்கள் காலங்காலமாக வணங்கிட்டு இருக்கக்கூடிய சிலைகளையும் முன்னோர்களையும் நல்லவர்களையும் வணங்குறது நீங்க விமர்சிப்பதை நிறுத்த வேண்டும். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் தர. எங்களுடைய எல்லா கோத்திரத்தில் இருந்தும் அழகான பெண்களை அழைத்து உங்களுக்காக திருமணம் செய்து வைக்கிறேன். அன்னைக்கு எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தர, அதான முக்கியம். இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு முஸ்லீம்கள்ல பெரும்பாலான மக்கள் ஆட்சி அதிகாரம் தான் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விஷயம், ஆட்சியை கையாளுவதற்குண்டான முயற்சிகள் தான் மிகப்பெரிய லட்சியம் என்றே சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதையும் சொல்லப்பட்டது. காரணம் என்ன? அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறது நிப்பாட்டினா போதும், அவங்கள விமர்சிக்காமல் இருந்தால் போதுமானது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு போதுமானது அல்ல. உடனே வலீத் இப்னு முகீராவுக்கு ஃபுஸ்ஸிலத்தினுடைய ஆரம்ப வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. ஓத ஆரம்பிச்ச உடனே ரசூலுல்லாஹ்வோட வாய் மேல கை வச்சார் வலீத் இப்னு முகீரா. ஓத வேண்டாம், இதுக்கு மேல நீங்க ஓதனா என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற அந்த தடுத்து நிறுத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றது உண்மையான் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு வலீத் இப்னு முகீரா குறைஷிகள் இடத்தில் செல்றாங்க. செல்ல பிறகு கேட்கிறாங்க, நீங்க சொன்ன போன விஷயம் நடந்ததா, ஒழுங்கா பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, முஹம்மது சொன்னது உண்மையானதுதான், அதுதான் வென்றெடுக்கப்படும், அதுதான் எல்லாத்தையும் அழித்து விடும், அதை உங்களால் அழிக்க முடியாது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வலீத் இப்னு முகீரா கொடுக்கறாங்க. உடனே வலீத் இப்னு முகீராட்ட கேட்கறாங்க, நீங்களும் அவனுடைய கொள்கைக்கு போயிட்டீங்களா? நீங்களாவது உறுதியான உள்ளம் கொண்டவராக இருக்கும் என்று நாங்க நினைச்சோம், ஆனா நீங்களும் இப்படி திடீரென்று அந்த புது கொள்கைக்கு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இதே நிலைமை நீங்கள் தொடர்ந்து விட்டால் இதற்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் அளித்த அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்காது என்ற ஒரு மிரட்டல் குறைஷி தலைவர்கள் கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வலீத் இப்னு முகீரா சொல்றாங்க, இது ஒரு செய்வினை தான், இது மேஜிக் செய்யக்கூடியவருடைய அந்த மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய அந்த வித்தைகள் தான் இது என்பதை தவிர உண்மை கிடையாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலீத் இப்னு முகீராவை விமர்சித்து ஆயத் இறக்கணும். சூரத்துல் முத்தஸ்ஸிர்ல நீங்க படிக்கலாம். ذرني ومن خلقت وحيدا என்று சொல்லக்கூடிய ஆயத் வலீத் இப்னு முகீரா விமர்சனம் பண்ணு. அவனை விமர்சனம் பண்ணி இன்னொரு ஆயத்து குர்ஆன்ல இருக்கிறது. நீங்க வலா துதிகுல் ஹல்லாஃபிம் மஹீன் ஹம்மாஸிம் மஷாயிம் பினமீம் மன்னாயின் லில் கைரி முஅத்ததின் அஸீம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள். பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒருத்தரை நீங்க பின்பற்றாதீர்கள், அவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரி. இந்த ஆயத்து இறக்கப்பட்ட உடனே இந்த ஆயத்துக்களை எடுத்து சஹாபத்து மதீனாவுடைய தெருவில் சென்று சத்தமாக இந்த ஆயத்து ஓதி காட்டினாங்க. அங்க இருக்கிறதுலே பெரிய பணக்காரன், அவனுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாது. ஆனால் குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கத்ரீனா என்ற பெரிய ஒரு காற்று வீசும் போது கொள்ளையடிக்கக்கூடிய மக்களை நாம் பார்த்தோம்.
அதே நேரத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டு அந்த குர்ஆனால மாற்றம் ஏற்பட்ட சமுதாயம் எப்படி இருந்தது பாருங்க. மரணத்தருவாயில தன்னுடைய சகோதரன் ஒரு சொட்டு நீருக்காக கேட்கும் பொழுது அதை எடுத்து செல்வதற்காக இக்ரிமா என்ற சஹாபி புறப்பட்டு செல்றார். வந்து அந்த தண்ணியை வந்து தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கிறதுக்காக முயற்சி செய்யும் பொழுது பக்கத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு சகோதரனை காட்டி அவருக்கு கொடுங்கள் என்றாங்க. அவர் பக்கம் போகும்போது அவர் இன்னொருத்தரை கை காட்டினாங்க. இப்படி ஒவ்வொருத்தருட்டையா போய் கடைசி ஆள்கிட்ட போகும் பொழுது அவர் மௌத்தாகி விட்டார். திரும்ப முதல் ஆள்கிட்ட வரும்போது அவர் மௌத்தாகி விட்டார். இப்படி தன்னுடைய சகோதரன் உட்பட 7 பேர் அல்லது 5 பேரும் மௌத்தாகி விட்டனர் என்று வரலாறு கூறுகிறது. யோசிச்சு பாருங்க, அவர்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தினது என்ன? இந்த குர்ஆனுடைய வசனங்கள். அது அவர்கள் ஓதும் பொழுது அதனுடைய பொருளை புரிந்து அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து அவர்கள் சொன்னதினால் என்ன ஏற்பட்டுருச்சு? அவர்கள் உள்ளத்தில் அது ஒரு தாக்கம் ஏற்பட்டு ஒவ்வொரு வசனங்களும் இறக்கப்படும் பொழுது அது அவருடைய முகத்திலேயும் அவருடைய செயல்பாடுகளையும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்பட்டது. நீங்க வந்து அன்னைக்கு இருந்தால் அன்னைக்கு இன்னைக்குள்ள பெண்கள் மாதிரிதான் ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் மறைக்க வேண்டிய முக்கியமான இடம் வெளியில தான் இருக்கும். இன்னைக்கும் எத்தனையோ காசு கொடுத்து 10,000கணக்கான ரூபாயை கொடுத்து நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறோம். அந்த ட்ரெஸ் வந்து எங்க இடத்தை எல்லாம் மறைக்குதுன்னு பாருங்க. மறைக்க வேண்டிய இடத்தை மறைக்காது. அப்படி மறைக்காத ஒரு பெண்ணோட சேர்ந்து வெளியில செல்வதற்கு நமக்கு வெக்கவும் கிடையாது. நம்முடைய மனைவியாச்சே, நாம் மட்டும் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் வெளியில எல்லாம் திறந்து கொண்டு வந்து எல்லாரும் பார்த்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில கொண்டு செல்வதற்கு நமக்கு தான் வெக்க வேணும். ஆனால் நமக்கு கிடையாது. நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆடைகள் இதை பார்த்து கல்யாண வீட்டுக்கு செல்லும் பொழுது மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது இது எவ்வளவு காசாயிருக்கு, எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி இருக்கீங்க அவங்க கேட்டு அவங்க ஆச்சரியப்படணும். உங்களுடைய கணவன் இப்படியெல்லாம் பணம் செலவு செய்யறாரா என்று நம்மளை பற்றி அவங்க புகழணும். இதுதான் அடிப்படை கொள்கையை தவிர ஒரு Dress வாங்கினால் அது மறைக்க வேண்டிய இடத்தை மறைக்கணும் என்ற அடிப்படை கொள்கை இன்னைக்கு மக்கள்கிட்ட கிடையாது. பெண்கள்கிட்ட சரி ஆண்கள்கிட்ட சரி சுஜூதுல போனா மர்மஸ்தானம் தெரியுது ஆண்களுக்கு. என்ன காரணம்? சின்ன Dress போடுறது. சரி, மறைக்க வேண்டிய இடத்தை மறைக்கிறதானே ஆடையினுடைய அடிப்படையான விஷயம். அரேபியாவில் குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டது. உங்களுடைய தலையில நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய முக்காடுகள் அதை வைத்து நீங்க மாறிடத்தை மறைக்க வேண்டும், முகத்தை அல்ல. ஏன்னா அவங்க மறைக்காம நடந்தாங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் பெண்களுக்கு இந்தியாவிலே மறைக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லாம இருந்துச்சு. தாழ்ந்த ஜாதியில பெற்ற பெண்கள் அவர்கள் வந்து மறைச்சால் அதற்காக அவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்துச்சு. இது ஒரு கதை அல்ல, இது வரலாற்றில் இன்றைக்கு பதிவா இருக்கு. மேல் ஜாதியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை, கீழ் ஜாதியில் உள்ளவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது யார்? எதன் மூலமாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? இஸ்லாம் வந்ததினால. இஸ்லாம் தான் மனிதர்கள் மத்தியிலே வேறுபாடு இல்லை என்ற விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. சாதாரணமாக ரசூலுல்லாஹ் வர்ற காலத்திலேயும் இதே நிலைமை இருந்துச்சு. அரேபியர்ல உள்ள குறைஷிய போகும் பொழுது கை அவன் மேல பட்டால் அதற்காக வந்து 40 திர்ஹம் ஃபைன் இருந்துச்சு. இதுக்காக கை இவன் மேல ஒரு குறைஷி மேல பட்டால் அதுக்கு 40 திர்ஹம் ஃபைன். அது மட்டுமல்ல, இஹ்ராம் என்ற அந்த ஹஜ் என்ற மிகப்பெரிய காரியத்துக்கு போகும்போது குறைஷியர்களாக இருந்தால் ஆடை அணிஞ்சு செல்லலாம். குறைஷியர்கள் இல்லையா, அவன் ஆடை இல்லாம தான் தவாப் பண்ணணும். மீறி அவனுக்கு ஆடை அணிய வேண்டுமானால் அவன் குறைஷியனுடைய ஆடையை வாங்கிதான் செல்லணும். இப்படி சட்டம் இருந்துச்சு. மனிதனை கேவலமாக துச்சமாக மதிக்கக்கூடிய தன்மை அதை மாத்தினது எது? இந்த குர்ஆன் தான் மாத்தினது. மனிதர்கள் மத்தியில குர்ஆன் வந்து இந்த பாகுபாடுகளை எல்லாம் அழித்து விட்டு இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, ஓ மனிதர்களே, உங்களை ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் படைத்திருக்கு. உங்களுக்கு வேற வேற ஜாதி கிடையாது. தாழ்ந்தவன் உயர்ந்தவன், அதுல வந்து கொஞ்சம் கூடுனவன் குறைந்தவன் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் வந்து அதுக்காக இன்னும் போராடணும். யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் அதை அழிச்சு விட்டாலும் நம்ம இன்னும் எதுக்காக போராடணும்? நாங்க பின்தங்கி இருக்கிறவர்கள், எங்களுக்கு அந்த பின்தங்கியதனுடைய சலுகையை தாருங்கள் நம்ம கேட்கிறோம். நமக்கு இன்னும் எது வரல? நம்ம முன்தங்கி இருக்கிறவர்கள், நாங்க முன்னவர்கள், நாம சிறந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்கும் இன்னும் வரல. ஜாதி வெறியை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக இன்னும் இந்தியாவில ஜாதி வாரியா பிரிச்செடுத்து கல்வி கூடத்தில் சேர்க்கும் பொழுது கேட்கிறான், நீ என்ன ஜாதி,
எந்த ஜாதியும் எல்லாம் முஸ்லிம் என்று சொல்லுங்க, அப்ப லப்பை என்று எழுதுங்கள். இப்படிதான் அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். இவனை ஜாதி இல்லாம ஒரே ஜாதியை ஆக்கவே கூடாது என்று பார்ப்பனர்களோட திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படுது. இஸ்லாம் வந்த உடனே சொன்ன விஷயம் என்ன? என்ன அஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. உங்களுக்கு மத்தியில கோத்திரங்கள் வம்சங்கள் இதெல்லாம் பெருமைக்குள்ளது கிடையாதுப்பா. அது எதுக்காக உள்ளது? லிதஆரஃபு. நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது நான் இந்த ஊரு இந்த வம்சத்தை சார்ந்தவன் சொல்வதற்கு மட்டும்தான். அது கூட என்ன, இந்த வாப்பாவுடைய வாரிசு உரிமையில் உள்ளவன், அது ஒரு பேருக்கோ பெருமைக்கோ கிடையாது என்பதை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வின் பக்கம் உங்களில் யார் அதிகமாக இறையச்சத்துடன் பயபக்தியுடன் இருக்கிறானோ அவனுக்கு தான் மரியாதை. நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம், ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்கப்பட்ட உடனே அவர்கள் எப்படி அதை மாத்தினாங்க? நாளைக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கும்போது மாத்திடுவோம் அப்படிங்கறது அல்ல. அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஆடையில் இருந்து ஒரு பாதியை கிழித்து விட்டு அதை அவர்கள் மாறிடத்தை மறைக்கிறதுக்காக ஆக்கி கொண்டார்கள். குறிப்பாக அன்சாரி பெண்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன் அருள் புரியட்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கி வைத்த உடனேயே அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறவர் அவர்கள்தான். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று சொல்லி அந்த பெண்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் வந்து குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம். ரசூலுல்லாஹி காலத்திலே ஒரு பெரிய ஒரு கவி வர்றார். எதுக்காக? மதீனாவில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்து ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கிறதுக்காக ஆஷாமா என்று பெயர் இருக்கக்கூடிய ஒரு கவி. அவ வரும் பொழுது இவர் வந்து இவருடைய கவிதைகள் என்று கேட்டால் அது எல்லாரும் அது வந்து ரசிச்சு கேட்டு அதிலே மக்கள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவி. இவர் ரசூலுல்லாஹை சந்திச்சால் கண்டிப்பாக குர்ஆனை கேட்டு அவர் திரிந்து விடுவார். அதோட என்ன ஆகும்? ஆயிஷாமா சொல்வதை போன்று சொல்வதற்கு ஆள் இல்லாம ஆகும். குர்ஆன் எல்லா இடத்துக்கும் பரவிவிடும். இதை பயந்தாங்க. ஆயிஷாமா மக்காவுக்கு உள்ள வந்த உடனே என்ன செய்யறாங்க? அபூஜகளுடைய தலைமையில 100 சிவந்த ஒட்டகத்துடன் போய் ஆயிஷாவை சந்திக்கிறான். என்ன சந்திச்சு சொல்றாங்க? நீங்க வந்து இப்ப முகமதை பார்க்க கூடாது. முகமதை பார்க்காம நீங்க திரும்பி சென்று விட்டால் இந்த 100 ஒட்டகத்துடன் நீங்க திரும்பி செல்லலாம். ஆயிஷாவை யோசிச்சாரு. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதெல்லாம் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் தான் சொல்றாங்க. எதுவுமே இன்னைக்கு தர்ற மாதிரி எதுவுமே அவர்கிட்ட இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு தர இப்ப தரேன்னு தான் சொல்றாங்க. அதான நம்மளுக்கு சிந்தனை. குர்ஆன் சொல்லும் பொழுது நாளை சொர்க்கம் கிடைக்கும், நாளை மறுமையில் அது கிடைக்கும் சொல்லும். நாளைங்கிறது எவ்வளவு தூரத்துல தான் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப தர இந்த எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போட்டா உங்களுக்கு 5000 தர, நாங்க உங்களை திரும்ப ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு தாருங்கிறாங்க. உடனே அந்த பணத்தை வாங்கி ஓட்டு போடுறாங்க. அப்ப இன்னைக்கு இப்போ என்ன கிடைக்கும் அதான் நமக்கு முக்கியம். ஆயிஷா 100 ஒட்டகத்தையும் வாங்கி திரும்பி செல்லக்கூடிய வழியில அவன் மௌத்தாகி விட்டதாக அந்த ஒட்டகத்தில் இருந்து விழுந்து மௌத்தானதாக தான் வரலாறு பதிவாயிருக்கு. இப்படில என்ன தெரியுது? உலக ஆதாயங்களுக்காக குர்ஆனை கேட்க வேண்டாம் என்று முடிவு பண்ணாங்க. குர்ஆனை கேட்க விடக்கூடாது என்று தடுத்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? எல்லா காதுகளுக்கும் குர்ஆன் சென்று விட்டது. ரோம் பெர்சியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய 2 நாடுகள், இன்னைக்கு அமெரிக்கா போன்றுள்ள மிகப்பெரிய 2 நாடுகள், அந்த நாடுகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனங்களை எழுதி அனுப்புனதை பார்த்து அந்த மன்னர்கள் நடுங்கினாங்க. அவர்கள் வந்து பயந்து ஓடி ரசூலுல்லாஹ்வுக்கு பலவிதமான சம்மானங்களை கொடுத்து பரிசுகளை கொடுத்து, நீங்க வந்து எங்கள்கிட்ட ஊருக்கு வராதீர்கள், இந்த சொல்றதுக்கு நீங்க வர வேண்டாம் என்பதற்காக இதை தந்து விடுகிறேன்டாங்க. ரசூலுல்லாஹ் அது கேட்கல. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எழுதின லெட்டர் என்ன? அஸ்லிம் தஸ்லிம், நீங்கள் வந்து முஸ்லிமாகி விடுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இல்லை என்றால் நீங்கள் எதை பயப்பட வேண்டும் என்று தெரியுமா? மரணத்தை பயப்படாத ஒரு கூட்டத்தார்களே நீங்க பயப்பட வேண்டும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின லெட்டர். மரணத்தை பயப்படாதவர்கள் தான் நாங்க, மரணத்தை பயந்து ஓடக்கூடியவங்க அல்ல. அதனால ஒழுங்கா அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாஹ்வுடைய அடிமைகளை நீங்கள் அடிமைகளாக்கி வைக்காதீர்கள் என்பதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற செய்தி. அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அடிமைகளாகி வைத்தவர்களுக்கு இஸ்லாம் தான் விடுதலை வாங்கி கொடுத்திருக்கு இந்த குர்ஆன் மூலமாக. அப்ப இந்த குர்ஆனோடு
நாம் எந்த அளவுக்கு தொடர்பு வைக்கிறதோ. பல சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, நம்ம ஊர்ல வந்து பெண்களுடைய நிலைமை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஜுமா உரையிலேயும் நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னால் கூட சொல்றேங்க, திரும்பவும் சொல்லுங்க. நேற்று கூட நாங்க ஒரு நிகழ்வை பார்த்தோம், முந்தா நாள் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி உண்டா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜுமா உரையினால இந்த விஷயத்தை சொன்னதினால மட்டும் ஒரு மாற்றம் ஏற்பட போறதில்லை. இந்த ஜுமா உரையை கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நம்மளுடைய குடும்பத்திலே, சமூகத்திலே இந்த குர்ஆனை வைத்து நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு வந்து வியாபாரம், நம்மளுடைய பொருளாதாரம் தேடுவது, அதுக்கே நேரம் காணா. அப்புறம் நாங்கெல்லாம் இதை எப்படி செய்யும்? நீங்களே பயான் பேசுங்க என்று தான் மக்கள் சொல்றாங்க. இது வந்து அடிப்படையான விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசலில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தால் அந்த விஷயத்தை எடுத்து ஒவ்வொரு சஹாபத்தும் ஒவ்வொரு தெருவுகளுக்கு, அவங்க அவங்களுடைய கோத்திரங்களுக்கு, அவங்க அவங்களுடைய இடத்துக்கு சென்று அதை திரும்ப ஓதி காட்டுவாங்க, அதை மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படிதான் இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு முகமது நபியை வச்சு உலகத்துக்கு எல்லா பகுதிக்கு இஸ்லாம் போகுமா? இல்ல. ஒரு தூதர் சொல்லிக் கொடுத்ததை மதீனாவுடைய பள்ளியிலிருந்து கேட்டவர்கள் அதை முடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போகல. அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, பல நாடுகளுக்கு சென்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையை கேட்ட பிறகு யாரும் அந்த ஊர்ல தங்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, மக்காவிலேயும் மதீனாவிலேயும் நாம் சென்று விட்டால் அங்க எத்தனை சஹாபத்துள்ள கபர் நாம் பார்க்க முடியும்? எத்தனை சஹாபத் அங்க அடக்கம் பண்ணி இருக்கிறத நாம் பார்க்க முடியும்? இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் இறுதியாக ஒரு வசியத்து கொடுத்தார், ஃபல்யுபல்லிகி ஷாஹித் அலல் கைப். இந்த இடத்துல சாட்சியானவர்கள் சாட்சியாகாதவர்களுக்கு இதை எத்தி வைக்கட்டும். இதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த இறுதி பேருரையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். இங்க சாட்சியானவர்கள் சாட்சியாகாதவர்களுக்கு எத்தி வைக்கட்டும். இன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டுல எல்லாம் வைக்கிறோம். ஆனா நமக்கு வந்து அந்த பொறுப்பு இல்லையே. அது வந்து பள்ளியில உரையாற்றுவர்களுக்கு, இல்ல பள்ளியில இருக்கக்கூடிய இமாம்களுக்கு, பயான சொல்ல தெரிஞ்சவர்களுக்கு, அவர்களுக்கு தான் இந்த கடமை அப்படிங்க நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த விஷயத்தை எடுத்து சென்றார்களோ, நாம் வந்து நம்மளுடைய கடைக்கு போகும் பொழுது, நாம் வியாபார இடங்களுக்கு போகும் பொழுது, தெருவீதிகளுக்கு போகும் பொழுது, குர்ஆனை நீங்க படிச்சீங்களா? குர்ஆனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களிடத்தில் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறதா? உங்களுக்கு குர்ஆனுடைய எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும்? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு மற்றவர்களுக்கு இதை படிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம செய்யலாம். நம்மளுடைய வீடுகள்ல எத்தனையோ நேரம் நம்ம வீடு குடும்பத்தார்களுக்காக ஒதுக்குறோம். வாரத்தில் ஒரு ஓய்வு நாள் வரும் பொழுது குடும்பத்துடன் நம்ம வெளியே செல்வோம், ஒரு டூர் போவோம்னு சொல்லிட்டு நம்ம போறோம். இது வந்து மார்க்க தடுத்த விஷயம் அல்ல. ஆனா அப்படி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் குர்ஆனை எடுத்து சொல்வதற்குண்டான ஒரு முயற்சி, குர்ஆனை அவர்களுக்கு படிச்சு காட்டுறதுக்குண்டான ஒரு முயற்சி நாம் செய்ய வேண்டாமா? இதை நாம் வந்து கொண்டு வராத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம், இந்த ரமலானுடைய மாற்றம் நமக்கு அனுபவிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், விபச்சாரம் என்பது நம்ம ஊர்ல நம்ம 1, 2, 3 இப்படிதான் கேள்விப்படுறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அது நிரந்தரமா இருந்துச்சு. அவங்க வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வரும்போது கூட சொல்லுவாங்க, நீங்க எது வேணாலும் எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்கள், விபச்சாரத்தை மட்டும் நீங்க தடுக்காதீர்கள், நாங்க யார் கூட வேணாலும் தூங்குவோம், அதை நீங்க தடுக்காதீங்கன்றாங்க. ஆனா அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்தினாங்க? குர்ஆன் வசனங்களை ஓதி கொடுத்து, குர்ஆனை வந்து நீங்கள் படியுங்கள் என்று சொல்லி, குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் வந்தவுடனே அவர்களுடைய தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. நம்ம என்ன செய்யறோம்? வீடுகளில் இன்னைக்கு சொன்ன ஆரம்பத்திலே நினைவுபடுத்தினேன், நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவங்களுக்கு பணத்தை கொடுக்கிறது, வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதை தவிர அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்வது நமக்கு கடமை இல்லை அப்படிங்கிற நம்ம எண்ணம். நமக்கு தெரியும், பெண்களும் ஆகட்டும் ஆண்களாகட்டும் இன்னைக்கு வந்து பொருளாதார வசதிகள், அதே போன்று வந்து தொலை தொடர்பு வசதிகள் அதிகமானதினாலதான் வந்து இன்னைக்கு கேடு கட்டு போயிட்டு இருக்கிறது. அப்ப இது மாதிரி இடத்துல நாம வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை வந்து தடுக்கிறதுக்குண்டான முயற்சிகள் செய்யணும். இப்ப டிவியால நம்மளோட வீட்டுல வந்து குழந்தைகள் வந்து படிப்போம் மற்ற விஷயங்களும் பாதிக்கப்படுறதா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம கட்டுப்பாடுல கொண்டு வரணும். கட்டுப்பாடுல கொண்டு வர முடியலையா? வீட்டுல டிவியை வாங்காதீங்க, வீட்டுல டிவி வேண்டாம் என்று முடிவு பண்ணுங்க. அதனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்கல. அப்ப கேட்பாங்க, உங்க உரையெல்லாம் நாங்க டிவியில பார்ப்போமே, மற்ற விஷயங்கள்லாம் டிவியில கேட்போமே.
அது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியாவிட்டால் அதை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் என்று தான் சொல்றோம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாடுல கொண்டு வரவில்லை என்றால் அதற்கு நான் அடுத்த வழி என்ன? அது தடை செய்யறதா வழி. ஏன் இஸ்லாம் என்ன சொல்லுது? மது அருந்துறத பற்றி சொல்லும் பொழுது கூட இஸ்லாம் சொல்ற விஷயம் என்ன? ஆரம்பத்தில் அவர்களுக்கு நீங்கள் மது அருந்தி தொழுகைக்கு வர வேண்டாம் சொன்னாங்க. மது அருந்தி தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொன்னாங்க. காரணம் என்ன? தொழுகைக்கு வரும் பொழுது அதனுடைய கவனமாக நிற்க வேண்டும், அதுல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. திரும்ப அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? அதுல சில நன்மைகள் இருக்கிறது, அதனால நாங்க எங்களுடைய டென்ஷன் எல்லாம் மறக்க முடியுது, பிரச்சனைகள் எல்லாம் மறக்க முடியுது அப்படிங்கறது ஒரு வாதிடல் வந்தாங்க. அப்பதான் இஸ்லாம் அதற்கு பதில் கொடுத்தது என்ன? அதுல உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் தான் அதில் அதிகம் அப்படிங்கிற பதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது கொடுத்தான். இப்போ மது அருந்துறதிலேயும் சூதாட்டத்திலேயும் மற்ற காரியங்களிலேயும் எல்லாம் நன்மை அதிகமா தீமை அதிகமா என்பதுதான் நம்ம பார்க்கணும். எது அதிகம்? தீமைகள் தான் அதிகம். அப்ப இது மாதிரி இந்த சந்தர்ப்பங்களில் மொபைல் நம்ம வாங்கி கொடுக்கறதுனால மொபைல்னால அவங்களுக்கு பிரயோஜனமா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் தப்பாக பயன்படுத்தினா முதல்ல அது வாங்கி வீட்டில் வைக்கணும். அதுல நாம் தயக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பயான் மட்டும் பண்ணதினால மாற்றம் வராது. நம்மளுடைய பெண்கள்கிட்ட நம்மளுடைய மகள்கிட்ட சொல்லணும், இது உனக்கு வேண்டாப்பா, நீ காலேஜில் போகும்பொழுது உனக்கு தேவையில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ காலேஜுகள் இன்னைக்கு அவங்க புரிந்து கொண்டதின் அடிப்படையில் கேம்பஸ்ல மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி தடை விட்டாங்க. அவங்களுக்கு அது புரியுது. அதை மீறி நம்ம மாணவர்களும் மாணவிகளும் அதை கொண்டு போகக்கூடிய பழக்கம் இருக்கு. இது யாரை தடுக்கணும்? ஆசிரியர்களால் மட்டும் இது கட்டுப்படுத்த முடியாது. நம்மளா அதுக்கு முயற்சி செய்யணும். அவங்க யாரோட தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட தொடர்பு கொண்டா போதும். அதே போன்று இன்னொரு விஷயம் என்ன? இது சாதாரண மாணவர்களும் மாணவிகளும் மட்டுமல்ல. நேற்று முந்தான கேள்விப்பட்ட செய்திகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். மகள் தவறான வழியில போகும் பொழுது கண்டிக்கக்கூடிய தாயிட்ட நீங்க தவறாக நடந்து கொள்வதே நான் வெளிநாட்டில் உள்ள வாப்பாவுக்கு தகவல் கொடுப்பேன்டாங்க. அப்படின்னா மகளும் தாயும் தவறாக வழியில போகக்கூடிய செய்திகளை கேள்விப்படுறோம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆனா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் நம்மளுடைய தீவிரமான முயற்சிகள் வேணும். முஸ்லிம் அல்லாத ஒரு ஆள் ஒரு முஸ்லிமான பெண்ணிட்ட போனால் அதுக்கு நமக்கு கோபம் பெரிய முயற்சிகள் நம்ம ஈடுபடுவோம். இதே முஸ்லிம் பெண்ண ஒரு முஸ்லிம் ஆணை கொண்டு போய் வழிகெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதே கோபம் நமக்கு வரணும். இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னா சில நேரத்தில் நீங்க பார்த்தா தெரியும், ஒரு சொத்து வாங்குற பிரச்சனை வரும். சொத்து வாங்கும் போது ஒருத்தர் சொல்லுவா, நான் முஸ்லிமுக்கு விற்க மாட்டேன், இல்ல இந்துக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன செய்வான்? இன்னொருத்தனை வச்சு அந்த சொத்தை வாங்கி அதுக்கு அவன்கிட்ட இவன் வாங்குவான். இதே மாதிரிதான் என்ன நடக்குது? ஒரு ஊருக்கு முஸ்லிம் அல்லாத நுழைய முடியாது என்று தெரிஞ்சால் அவன் என்ன செய்யறான்? முஸ்லிமான ஒரு ஷைத்தானை பங்காக சேர்த்து அவனை பயன்படுத்தி முஸ்லிம் பெண்களை வழிகெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இவனையும் அவனோடு சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் கண்டிக்கத்தக்க, பகிரங்கமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் போது நம்ம அதை கண்டிக்கணும். ரகசியமாக ஒரு விஷயத்தையும் அதை சூழ்ந்து பார்த்து அப்படி நடக்குதா இப்படி நடக்குதான்னு எல்லாம் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு கிடையாது. பகிரங்கமாக நடக்கக்கூடியதை நாம் கண்டிப்பாக அதை எதிர்த்து பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எத்தனையோ இடத்துல யாரா பேசி இருக்கிற காரணம், பஸ்ல போகும்போது மற்ற இடங்கள் எல்லாம் நம்ம பெண்கள் அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள். ஒரு பொது இடத்துல இருக்கிறோம், ஒரு பொது இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, அப்ப அந்த இடத்துல நாம கண்டிக்க வேண்டும். அந்த இடத்துல நாம் சொல்லாம பேசாம இருந்து நம்ம பள்ளியில போய் சொல்லுவோம், அவர் பயான்ல சொல்லட்டும், நமக்கு பிரச்சனை இல்லையே, நம்ம சொல்லி அவங்க கோபப்பட்டு நம்ம மேல நாளைக்கு சலாம் சொல்லாம இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறதுனாலதான் பிரச்சனை. முதல்ல தீமைகளை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் அது கையால தடுக்கணும், நீங்க வாயால தடுக்கணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாத பலவீனமானவனா நீ மனசால வெறுத்து ஒதுங்கிறதா செய்யணும். இது எதுவுமே பண்ணாம நமக்கு இது ஒன்றும் கடமை இல்லை, இதெல்லாம் வேற யாரா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாம தீமைகளை கண்டிக்கக்கூடியவர்களாக குர்ஆனை தான், குர்ஆனின் மூலமாக ஜாஹிது பிஹி ஜிஹாதன் கபீரா,
இந்த குர்ஆனின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ஜிஹாது செய்யுங்கள் என்று குர்ஆன் நமக்கு கட்டளை இடுகிறது. இந்த குர்ஆனை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இது வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்ல அழகான முறையில் அச்சிடுவதற்கோ மற்றும் உள்ள ஒரு பொருள் அல்ல. இதை படித்துணர்ந்து லித்துந்திர மன் கான ஹய்யா, உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக தான் இந்த குர்ஆன் இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இதை அடிப்படையாக கொண்டு இந்த ரமலானிலே குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைத்து அதை எந்த அளவுக்கு நாம் மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படி மனப்பாடம் பண்ண வேண்டும். எந்த அளவுக்கு அதனுடைய பொருளை நாம் உணர்ந்து செயல்பட முடியுமா அதற்குண்டான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் இந்த அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் ஆஃபிரி தம்பி காபிலி தௌப். நோன்பு என்பது நம் அனைவருடையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இபாதத்தாக தான் நாம் நோன்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் பட்டினியாக இருக்கிறது என்பது மட்டும் நோம்பினுடைய நோக்கம் அல்ல. நோம்பினால குர்ஆன் கூறுகின்ற பல பிரயோஜனங்கள் இருக்கிறது. குர்ஆனில் நீங்கள் நோன்பு சம்பந்தமாக எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கு என்பதை பார்க்கும் பொழுது குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சதாக சூரத்து மரியமில் வசனங்களை நாம் பார்க்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு திருமணம் ஆகாத நிலைமையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஆற்றல்னால அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறான். கர்ப்பம் ஆன பிறகு மக்கள் இதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் நான் என்ன பேசுவது, மக்கள்கிட்ட என்ன சொல்ல முடியும், என்னை பற்றி அவர்கள் தவறாக பேசிக்கொள்வார்களே என்ற பயம் ஏற்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அதை பற்றி மன்றாடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற உபதேசம், நீ அல்லாஹ்வுக்காக கருணையாளனாக அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அதனால நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உபதேசம். அல்லாஹ் நான் இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் நுகல்லிமல் யௌம இன்சியா என்றுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற உபதேசம். நான் ஒரு நேர்ச்சையாக கருணையாளனாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு நேர்ச்சையாக நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அதனால் நான் எந்த மக்களிடத்திலும் நான் பேச மாட்டேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. இப்போ இது இதுக்கும் குர்ஆன் சௌம் என்பதான் சொல்லி இருக்கு. ஒரு ஆளிடத்திலும் பேசாமல் நிற்பது, தன்னுடைய பேச்சு திறமையை அதை கட்டுப்படுத்தி கொள்வது என்பதுதான் நோம்பினுடைய ஒரு பாதியாக குர்ஆன் கூறுகிறது. மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சதகா செய்யக்கூடியவர்களாகவும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் உண்மையாளராகவும் இருப்பார்கள் என்பதெல்லாம் குர்ஆன் கூறுகிறது. இந்த நோம்பின் மூலமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தர்ற ஒரு விஷயம், நாம் 2 விஷயங்களை பாதுகாத்தால் உங்களுக்கு நரகத்தில் செல்ல வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்ன 2 விஷயம்? ஒன்று மனிதன் தன்னுடைய மர்ம உறுப்புகளை அது இஸ்லாம் அனுமதித்திருக்கின்ற திருமணத்திற்கு பிறகு உள்ள ஹலாலான வழியிலே பயன்படுத்தாமல் ஹராமான வழியிலே கொண்டு சென்றால் அது அவனுக்கு நரகத்திற்கு காரணமாகிவிடும். இப்போ மர்ம உறுப்பையும் நாவையும் எவர் பாதுகாத்து அதை தவறாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதை நான் உறுதி அளிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை 2ஐயும் நாம் பாதுகாக்க வேண்டியது அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவதற்காக உள்ள வாக்களிப்பு. ஒரு மனிதன் உலக ஆசைகளை மட்டும் ஆசைப்பட்டு அதன் அடிப்படையில் இருந்து விட்டால் ஒருவேளை அவனுக்கு உலக ஆசைகள் நிறைவேறலாம். இன்னைக்கு பாருங்க,
இன்னைக்கு வந்து டிசம்பர் 1 தேதி என்பது உலக அளவிலே எய்ட்ஸ் தடுப்பு நாளாக கொண்டாடக்கூடிய நாள். காரணம் என்ன? மனிதர்களாலே அவர்கள் வந்து மர்ம உறுப்புகளை பாதுகாக்காமல் தவறான வழியிலே அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டதாலே இன்னைக்கு விளைவுகள் ஏற்பட்டு, ஒரு பார்பர் ஷாப்பில் போய் ஒரு ஆள் வந்து ஷேவிங் போடுறதுக்கு இருந்தா கூட அவன் அந்த பிளேடை பார்த்து பயப்படுறான். காரணம் என்ன? இதற்கு முன்னாடி ஒருத்த வந்து அந்த கத்தியையோ அந்த பிளேடையோ பயன்படுத்தி இருந்து அவன் ஒரு எய்ட்ஸ் நோயாளியாக இருந்தால் அதை இன்னொருத்தனுக்கு பயன்படுத்தும் போது அவனும் பாதிக்கப்படும் என்று சொல்லி எல்லாத்தையும் மனிதன் பயப்படக்கூடிய சூழ்நிலை. இதற்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஊரில் வந்து விபச்சாரம் அதிகமாகிவிட்டால் அங்க வந்து மவுத்து அதிகமாகிவிடும். ஒரு ஊர்ல வந்து பகமை அதிகமாகிவிட்டால் அங்கு பயம் அதிகமாகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக முவத்தா மாலிக்ல ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்ப இது வந்து நம்மளுடைய சூழ்நிலையில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இதற்கு அடிப்படையான ஒரு காரியம் என்ன? நம்மளுடைய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து எந்த விதமான தொழுகையும் இபாதத்தும் மற்ற காரியங்களும் இல்லாம சும்மா பேசியே நேரத்தை கழிக்கிறவங்களோடு கூட இருந்து தவறான எல்லா தொடர்புகளும் அவர்களுக்கு ஏற்படுறதா முக்கியமான காரணம். இதற்கு என்ன தீர்வு? அவர்களை வந்து பள்ளிவாசல்களோடும் மார்க்க உரைகள் நடக்கக்கூடிய இடங்களோடும் குர்ஆனோடும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான முயற்சிகள் தான் இதற்குண்டான தீர்வு. இதை நாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் அவர்களை அப்படியே விட்டு ஊருக்கு ஒரு வருஷத்தில் ஒரு பண்டிகை இல்லை மற்ற ஒரு நாள் விழாக்கள் அதற்கு மட்டும் அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அதே போதுமானது, அந்த நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு உரையை அவங்களுக்கு போதுமானது என்று கேட்டால் அவர்கள் நேர்வழியில் வர முடியாது. இதற்குண்டான முயற்சிகள் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும், குறிப்பாக இந்த ரமலான் நாட்களிலே அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு வீடுகளிலேயும் போய் அந்த பெண்களுக்காக நம்ம உரையாற்றுகின்ற ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாரும் வந்து செய்யலாம், ஒரு ஆள் தான் இது செய்யணுங்கிறது இல்லை. நீங்க வந்து உங்க வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு மார்க்க உரையை நடத்தலாம், 4 சகோதரர்களை கூப்பிடலாம். இல்லை உங்களுடைய மனைவியோ சொந்த பந்தங்களோ யாருக்கோ குர்ஆன் ஓத தெரிஞ்சால் அதோட அர்த்தத்தை படிக்க தெரிஞ்சால் அதை படிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் செய்யலாம். இப்படி சின்ன சின்ன காரியங்களை நாம் ஆரம்பிச்சு வச்சாலே அது ஒரு பெரிய மாற்றமாக ஏற்படும். இது இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாள் நடக்கிற ஒரு காரியத்தினால மனிதனுடைய உள்ளங்கள் வந்து தீமையிலிருந்து விலகி நெறியான வழியில வருவதற்குண்டான முயற்சிகள் நடக்காது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சில அறிவிப்புகள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த வந்து ரமலானுடைய முடிவில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்தாக இருக்கக்கூடிய ஃபித்ரா, ஜகாத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய நோன்புல வரக்கூடிய குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சதக்காவாக இருக்கின்ற ஜகாத்துல் ஃபித்ரா இந்த வருடம் வந்து ஒரு ஆளுடைய பங்களிப்பாக ஒரு ஆள் கொடுக்க வேண்டிய தொகை வந்து 75 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலேயும் விரும்பியவர்கள் கொடுக்கலாம். அதுதான் வந்து ஃபித்ராவுடைய தொகை. இரண்டாவது வந்து நம்ம இஃப்தாருக்காக ஒவ்வொரு நாளும் வந்து கஞ்சி ஏற்பாடும் அது மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுக்காக ஒரு நாள் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே நமக்கு செலவாக இருக்கிறது. அதே நம்ம வந்து நம்மளுடைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதில் ஒரு பங்களிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு நோம்பாளியை நோன்பு திறக்க வச்சால் அந்த நோம்பாளிக்குண்டான அதே கூலி வந்து அந்த நோன்பு திறக்கிற வைக்கிறவனுக்கும் உண்டு அப்படிங்கிறது. இப்போ சில வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய காலங்களில் வந்து பள்ளிவாசல்கள்லாம் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படி இருக்குன்னா, ஒரு ரமலான் 2 நோன்பு அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் அவங்க எழுதியிருப்பாங்க. ஒரு ரமலான்லேயே ஒரு நாள்லேயே 2 நோன்புக்குண்டான ஒரு வாய்ப்பு என்பதுதான் அதில் அவங்க எழுதி வச்சிருக்கிற முக்கியமான காரியம். இப்போ நம்ம வந்து தெரிஞ்சவர்கள் நம்மளோட சகோதரர்கள் நம்ம வீட்டுக்கு அழைச்சி செல்லலாம், அப்படியும் வந்து அந்த காரியத்தை நம்ம செய்யலாம். இல்லை அவங்களுக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அது முயற்சி செய்யலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லா மக்களுக்கும் இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதில் நம்மளால் உள்ள பங்களிப்பு, நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் உதவியை பெறுபவர்கள் மட்டுமல்ல அதில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஆக வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம், நம்மளுடைய ஊரில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்ஹுதா ஹாஸ்பிட்டல் கடந்த 23ஆம் தேதியிலிருந்து இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தையும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொரு விஷயம், பெண்களுக்காக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து
12 மணி வரை சகோதரி மெஹர்பானு அவர்கள் வீட்டில் வைத்து உரை நடைபெறும். முகைதீன் பள்ளி நடுத்தரு, கதவு எண் 45/16B எண் கொண்ட மெஹர்பானு அவர்கள் வீட்டில் வைத்து பெண்களுக்காக பயான் நடைபெறும். பெண்கள் உரையாற்றக்கூடிய இந்த பயான்லையும் சகோதரிகள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட ஃபித்ரா உடைய பணத்தை முன்கூட்டியே கொடுத்து விட்டால் அந்த அரிசியை வாங்குவதற்கும் அது மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதற்கும் வசதியாகும் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து குலூபனா அலா தீனிக் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.